இந்த வீடியோவில் டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஒருத்தவங்க எமோஷ்னலாக இருக்கும்போது எனக்கு அழுகையாக வருது, எனக்கு அழணும் போல் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதை எப்படி சொல்லலாம்? எனக்கு அழணும் போல் இருக்குது அப்படிங்கிறத ஐ ஃபீல் க்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபீல் க்ரையிங். நெக்ஸ்ட் ஒன், சுற்றி வளைச்சி பேசுவாங்கள்ல, ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட சுற்றி வளைச்சி பேசாத, ஃபஸ்ட்டு விஷயத்துக்கு வா அப்படிங்கிறத கம் டு த பாயிண்ட், கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது யாரோட நம்பர் அப்படின்னு கேட்குறது என்ன சொல்லலாம்? இது யாருடைய நம்பர். அதாவது புதுசாக ஒரு கால் வருது அப்படின்னா இது யாரோட நம்பர், புதுசாக இருக்குது, யாருன்னு தெரியலையே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹூஸ் நம்பர் இஸ் திஸ், ஹூஸ் நம்பர் இஸ் திஸ் அப்படின்னா இது யாருடைய நம்பர் அப்படின்றது. உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கு விட்டு விட்டு கேட்குது, டவர் இல்லை அப்படின்னு சொல்லும் போது உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறத யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங், யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் வாய்ஸ் கேட்கல அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யுவர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள். ஆடிபிள் அப்படின்னா தெளிவாக கேட்கல, இல்லை மெதுவாக கேட்குது, அந்த மாதிரி சொல்கிறதுக்கெல்லாம் ஆடியபிள், நாட் ஆடியபிள் அப்படின்னு சொல்லலாம். யுவர் வாய்ஸ் இஸ் நாட் ஆடியபிள் அப்படின்னா உங்கள் வாய்ஸ் எனக்கு சரியாக கேட்கல அப்படிங்கிற மீனிங். அந்த மாதிரி பேசாத, கொஞ்சம் ரூடாக பேசும்போது ஒருத்தவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? அந்த மாதிரி பேசாத அப்படிங்கிறத டோன்ட் டாக் லைக் தட், டோன்ட் டாக் லைக் தட். இதே இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிறத டோன்ட் டாக் லைக் திஸ், டோன்ட் டாக் லைக் திஸ், டோன்ட் டாக் லைக் திஸ் அப்படின்னா இந்த மாதிரி பேசாத, அந்த மாதிரி பேசாத அப்படிங்கிறத டோன்ட் டாக் லைக் தட். ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு சின்ன விஷயம் செய்யணும் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது ஏ ஸ்மால் ரிக்வெஸ்ட், ஏ ஸ்மால் ரிக்வெஸ்ட் அப்படின்னா ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படிங்கிற மீனிங். அடுத்து, முடினா இதை செய், உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படின்னா நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லலாம்? முடியும்னா இதை செய் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? Do this if you can, do this if you can. if you can அப்படின்னா உன்னால் முடியும்னா, do this இதை செய், உன்னால் முடியும்னா இதை செய் அப்படிங்கிறது தான் do this if you can. if you canங்கிறது நீங்கள் நிறைய இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயம் தெரியாதவங்கக்கிட்ட திடீர்னு அவங்க அந்த விஷயம் சொல்லும் போது இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஷாக்கிங்காக கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? How do you know that? How do you know that அப்படின்னா இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிறது. இது எப்படி உனக்கு தெரியுங்கிறது how do you know this, அது எப்படி உனக்கு தெரியுங்கிறத how do you know that அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய டெய்லி யூஸிங் சென்டென்சஸ் ஒரு சீரியஸாக போட்டுட்ருக்கோம். போய் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் இது மாதிரி நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்கலாம். டாடா பாய்.